நீதில சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்கலாம், நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும். அல்லாஹ்வுடைய சிறப்பு எப்படின்னு கேட்டா, 30 நாட்கள் முஸ்லிம் டிரஸ்டில் நடந்த ஈவினிங் கிளைகள், சக நேரத்தில் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிஜே அவர்களின் நூற்றுக்கணக்கான தலைப்பில் வீடியோ ஆடியோ சிகள் கிடைக்கும் இடம் 81 அங்கப்பநாயக்கன் சென்னை 1. போன் நம்பர் 5117635209. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن المتقين مفازا حدائق وأنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. வரலாற்றை சொல்லுக்கு முன்னால் அவர்களை பற்றிய சில இலக்கணங்களை, அவருடைய தன்மைகளை, அவர்களுடைய சிறப்பியல்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிமார்கள் என்றால் யார், அவர்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில் உள்ள உறவுல என்பன போன்ற செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிமார்கள் என்ற இறைவனால் அனுப்பக்கூடியவர்கள் மக்கள் நம்புவதற்கு ஏற்ற அற்புதங்களுடன் சான்றுடன் அனுப்பப்பட்டார்கள். ஒரு அற்புதமும் வழங்கப்படாமல் நபிமார்களை இறைவன் அனுப்புவதில்லை என்பதை நேற்றைய தினம் பார்க்கும். இந்த அற்புதங்கள் பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதங்கள் என்றால் நபிமார்களுக்கு எப்படி அற்புதங்கள் நிகழ்கிறோம், தீய சக்திகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கூட சில நேரங்களில் அற்புதங்கள் நிகழ்வதுண்டு. இது நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதத்தை வைத்துக் கொண்டு உடனே இறை தூதர்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மூசா நபியுடைய காலத்திலே காய்ந்து ஒருத்தர் இருந்தான். மூசா நபியுடைய சமுதாயத்தில் அவன் ஒரு காளை மாட்டை தங்கத்துல வைக்கி, தங்கத்தால் காளை மாட்டை சிற்பம் செஞ்சு அதுல கொஞ்சம் மண்ணள்ளி போவான். உடனே அது சத்தம் போட்டுச்சு நல்லி காட்டுறான். அந்த காளை மாடு என்ன செய்யுதா, சத்தம் போட்டது. அவனை பிடிச்சி மூசா நபி விசாரிக்கிறாங்க, என்ன இது ஏன் இந்த மாதிரி மக்களை கெடுத்துட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்றான், நீங்கள் தூர் சீனா மலை போன பிறகு இந்த தூதரைய காலடி மண்ணை, உங்களுடைய காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை நான் அது மேல போட்டு பார்த்தேன். அப்படி மனசுல தோன்றியது. உடனே அது சத்தம் போட்டுருச்சு, நான் இதான் இறைவன் சொல்லி மக்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னான். இது திருமறை குர்ஆன் 20வது அத்தியாயத்தை 87, 88, 89 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். 20வது அத்தியாயத்தில் 95, 96, 97 ஆகிய வசனங்களில் இதை பார்க்கலாம். 7வது அத்தியாயத்தில் 148வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்ப இறைவன், அதாவது ஒரு காளை மாட்டை சிற்பம் செய்து இதுதான் கடவுள் என்று அந்த மக்களை வைப்பதற்காக வேண்டி கொஞ்சம் மண்ணம் போடுறான், உடனே அதுல இருந்து ஒரு சத்துறது. இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டின உடனே நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டா, மயங்கிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இது மாதிரி ஒருத்தர் செஞ்சு நான் இறை தூதர்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் இது எப்படி அணுகணும் என்று சொன்னால், அதையும் அந்த சாமரியுடைய வரலாற்றில் இருந்து அல்லாஹ் அளவில் நமக்கு சொல்லித் தர்றான். இவன் இந்த காளமாட்டை இவனுடைய அற்புதம் என்று சொல்லி இந்த காளை மாட்டுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி ஏமாத்தினானோ, அந்த காளமாட்டை என்ன செய்யற மூசா நபி, இதனப்பா நீ கடவுள் சொன்ன, இது இப்ப நான் என்ன பண்றேன், இந்த காளமாட்டை இப்ப என்ன பண்ண பாரு என்று சொல்லி அதை தீயில போட்டு பொசுக்கி எரிச்சு சாம்பலாக்கி தங்கத்தைய அப்புறம் கடல்ல கரைச்சிடுறேன் அப்படின்னு மூசா நபி சொல்லி அதை செஞ்சு காட்ட. அப்ப இறைவனுடைய அற்புதம் என்று ஒன்று வறுமையானால் அவன் மனிதர்களை அழிக்க முடியாம இருக்கும். நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுற மாதிரி தெரியும், அப்படி ஒரு அற்புதம் நம்ம கொண்டாத அது போட்டு என்ன செய்யணும், அதை சாதாரண ஒரு பொருளை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும். இப்ப மூசா நபி கைத்தடியே பாம்பாக்கலாங்க, அதை ஒருத்தன் பிடிச்சி இது பாம்பு தானே பால் வெட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் வெட்ட முடியுமா? முடியாது. இறைவனாக ஒரு அற்புதமா கொடுக்கப்படுமையானால் அதை அழித்திட முடியாது. அது இறைவனுக்குரிய ஒரு சான்று. அப்படி அழித்தார்களே ஆனால் உடனே அவர்கள் அழிக்கப்பட்டுவார்கள். சாலிஹ் நபியுடைய ஒட்டகம் உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஒரு அதிசயமான முறையில ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான். வேண்டும் என்று அவர்கள் அறுத்தார்கள்.
அறுத்தனையே அந்த சமுதாயத்தால் அழிச்சுட்டான். இறைவனுடைய அற்புதமாக இருந்தால் அந்த அற்புதத்தை மனிதர்கள் அழிக்க முடியாது. அழித்து விட்டார்கள் உடனே அவர்களுக்கு அழிவு ரெண்டுல ஒரு ரிசல்ட் நடக்கும். இந்த மாதிரியான குரலித்த தந்திரம் அந்த மாயம் இதுகள்லாம் இருக்குமையானால் திடீர்னு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு அதிசயமா ஒண்ணு தோன்றும். அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்னமோ சக்தி இருக்குன்னு நினைச்சிடாது, அவனுக்கு இது ஆற்று இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பார்க்கலாம்னு கேட்டா, இந்த 20, 95, 96, 97 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காலப்பமா கத்துப்பகுயா சாமுரி, சாமு உன்னுடைய விஷயம் என்ன என்று மூசா நபி கேட்டார். சொல்றான், வசுர்த்து விமானம் எபுசுகி, இவர்கள் காணாத உரை நான் கண்டேன். கபன் கபுலத்தமின் நகரி ரசூல், இவருடைய காலடி மண்ணில் ஒரு கைப்பிடி எடுத்தேன். நபல் துஹா, அதை அந்த காளை மாட்டின் மீது வீசினேன். கதாலிக்க சவ்வளத்திலே நம்பி, இப்படி என் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது, நான் செஞ்சேன் அப்படிங்கிற. அப்போ மூசா நபி என்ன சொல்றாரு கேட்டா, அப்படியா ஒன்னு இலாஹிக்க, நீ எதை கல் என்று மக்கள்கிட்ட காட்டினாயோ அந்த இடங்களை பார், என்ன செய்ய போறேன்னு பார். லல்த அழகி ஆக்கிப்பா, இதை நீ வணங்கி கொண்டிருந்தாயோ, நீ இந்த காளை மாட்டை சத்தம் மூட வச்சாயோ, அதை என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லிட்டு நுஸ்ரி கண்ணகு, நாம் தீயிட்டு பொசுக்கி சும்மல்ல நன்றி பண்ணகு பிள்ளையுமே நசபா, கடலில் எல்லா பகுதியிலும் தூவி விட்டுருவோம், அப்ப அது போய் விளைவிக்கிறோங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அதிசயமா ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு. ஒரு இப்படி கோழி முட்டையாரு, இங்க கொண்டாட அந்த கோழி முட்டைய, சாதாரண கோழி முட்டையில போடுற ஆம்பளை இந்த முறையை போட்டு காட்டுறேன் சொல்றது கேட்கணும். என்ன அற்புதம் சொன்னா மற்றவரை இல்லாத ஒரு பவர் இருக்கணும்ல, இப்படி கோழி முட்டை காட்டுறான். சந்தர்ப்பத்தில் உங்களை ஏமாத்துவான், இங்க கொண்டா அந்த கோழி முட்டைய, இது என்ன அற்புதமா, இது இதை உடைச்சு காட்டவா, குடிச்சு காட்டவா, ஆம்லெட் போட்டு காட்டவா, மிதிச்சு காட்டவா கீழே போட்டு என்று பார்த்தீங்கன்னா தோல்வி. அற்புதமாக இருந்தால் அப்படி செய்ய முடியாது. இறைவன் ஒன்றை அற்புதமா நமக்கு தந்திருந்தா, ஒன்றை அற்புதமா நமக்கு தந்து சொன்னா அதை அழிக்கவோ ஒழிக்க மற்ற பொருள்கள் மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நம்ம மூசா நபி அவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் வழிகாட்டு எதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான், மூசா நபியின் மூலமாக இப்படி ஒரு வழிகாட்டுகளை ஏற்படுத்தி அந்த அற்புதம் போலி என்பதை அவர் மூலமா நிரூபித்து காட்டுகிறான். இதுதான் நம்ம அற்புதங்களை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காலத்துல வருவான், உலகம் அழியக்கூடிய காலத்துல ஒரு ஆளை என்ன செய்வான், கொண்டு விட்டு உசுராக்குன்னு சொல்லுவான். மறுபடியும் இன்னொருத்தர் கொள்றான்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தர முடியாது. ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. 2வது தடவை செய்வானான்னு கேட்டா செய்ய முடியும். இது இந்த நபிமாருடைய அற்புதத்துக்கும் மற்றவர்களுடைய அற்புதம் இன்னொரு வேறுபாடு. ஒரு டைம் திரும்பி வந்துடும், இதை இன்னொரு செஞ்சு இன்னொரு செய்ய முடியாது. அதையும் எல்லாம் காட்டுறா. இவர்கள் அலம் இரவு அண்ணன் ஆயு கொல்லிமுகம், இவர்கள் எந்த கமாத்தை தெய்வம் என்று நினைத்தார்களோ அது இவர்களோடு பேசாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஒலானி எரியும் சபீலா, எந்த ஒரு நேர்வழியை காட்டாது என்பதை சிந்திக்க வேண்டாமான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மந்திர தந்திரங்களை காட்டி இதை எடுத்து ஒருத்தன் காட்டுறான்னு சொன்னா அவனை இறை தூதர் என்றோ அது இறைவனுடைய அற்புதம் என்றோ நம்ம நினைத்துக் கொள்ள கூடாது. அது ஒரு காரணமா சில நேரங்கள் அதிர்ஷ்ட நிகழ்த்தி காட்டுவான், யார் மூலமும் காட்டுவான், அவன் எதிர்பார்க்காம காட்டுவான். இது இந்த சாதாரண மனிதர்கள் உங்களுக்கு எனக்கு அது மாதிரி நடக்கும். ஒரு நோய் வந்துடும், மருத்துவர்கள் கை விட்டுருவாங்க, குணமாயிரும். மருத்துவர்கள் தேராதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கே தெரியாம அந்த நோய் சுத்தமா கியூர் ஆகி சாதாரண ஒரு மனிதனா நிற்போம். இதெல்லாம் கூட அற்புதம் தான். இப்படியான அற்புதங்கள் உலகத்தில் அல்லாஹ் எல்லாமே நிகழ்த்துவான். இது நல்லடியானவருக்கு அத்தாட்சியும் கிடையாது, இதனால் அவுளியான்னு சொல்ல முடியாது, இதனால அவர் சொல்ல முடியாது, மகா கெட்டவர்களுக்கு எல்லாம் நடத்துவான். இது நம்ம விளங்கி கொள்ளணும். 1-2 நிகழும், அது 2வது தடவை செய்ய முடியாமல் இருக்கும். மோஜிசா அற்புதத்திற்கும் மற்ற அற்புதத்துக்கு என்ன பிறந்து கேட்டா, நபிமார்கள் செய்யற அர்த்தம் எப்போல்லாம் ஒரு அல்லாட்ட கேட்டு அந்த கருவை போடுகிறாரோ நாம மாறிக்கிட்டே இருக்கும். அவர் 2வது தடவை போட முடியாதுன்னு சொல்ல காட்டுவார், அல்லாட்ட பெர்மிஷன் வாங்கி. இந்த மாதிரியான அற்புதங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம நன்கட்டி விட்டு ஒவ்வொரு மாதிரி செஞ்சு காட்டிடுவான், இன்னொரு செய்ய பார்ப்போம், செய்ய முடியாது. இது ஒண்ணு. 2வது எவை அற்புதம் காட்டுகிறார்களோ அதை சாதாரண பொருளை போல நம்மால் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நபிமார்கள் விஷயத்தை அப்படி பயன்படுத்த முடியாது. நபிமார்களுக்கு எந்த அற்புதத்தை கொடுக்கிறானா அதை அழிக்கவோ அல்ல ஒரு ஒட்டகத்தை கொடுக்க மற்ற ஒட்டகமா நீங்க அதை பார்க்க, அது ஒரு வித்தியாசமான ஒட்டகமா இருக்கும். ஒரு உள்ள கிணறு தண்ணி கூட அது குடிக்கணும் பாருங்களேன். அந்த சாலிக நபிக்கு ஒட்டகத்தை கொடுக்கும் போது அல்ல என்ன தண்ணி அனுப்புறா, உலகி ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி குடிக்க, ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கும். ஆனால் போகக்கூடாது, அதுக்கு மட்டுமே அவ்வளவு தண்ணி வேண்டியிருக்கு. ஊர்கள் அத்தனை பேருக்கு உள்ள தண்ணியை அதுக்கு சொல்லி காட்டுறா. சாலிக நபி வரலாறு வரை பாத்துக்கிடுவோம். அப்ப அற்புதம் என்று சொன்னா சராசரியான நடவடிக்கைகளால் அதை எடை போட முடியாமல் இருக்கும், சராசரியான நடவடிக்கைகளால் திப்பிட முடியாம இருக்கும். இதை நம்ம கவனம் வைத்துக் கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில சில குரல் விட்டு செய்வாங்க, தந்திரங்கள் பண்ணுவாங்க, உலுக்கி வச்சிருந்து எடுப்பாங்க,
இதுகளை பார்த்து என்ன செய்ய முடியாது, நம்ம ஏமாந்துட இப்படிமா எலுமிச்சம்பழத்தை எடுப்பான், அப்படியா எலுமிச்சம்பழம் எடுத்துட்டியா, பூசணிக்காய் எடுத்தான்னு கேட்கணும், இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்தான்னு கேட்கணும், எடுக்க இயலாது. ஒரு எலுமிச்சம்பழத்தை செட்டப் பண்ணி மறைச்சு கொண்டு வந்திருக்கிறான், அப்படி எடுத்து காட்டிடுவான். எலுமிச்சம்பழத்தை காட்டினவன அவனுக்கு எழுத முடியும்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு மறுபடியும் எடுத்து காட்டுச்சுன்னா மாட்டிக்கிடுவான், அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டாடுப்ப இதுல என்ன இருக்குங்கிற சாதாரண எலுமிச்சம்பழத்தோட வேற ஏதாவது டெஸ்ட் கொடுவோமா, இதுல எக்ஸ்ட்ரா என்ன பாப்போமா, அறுத்து காட்டவா, வேக வச்சு காட்டவா, காலில் போட்டு மிதிச்சு காட்டவா, இப்படி கேட்டு எல்லாம் அறிவிட்டு போயிடும். அப்ப அற்புதமான முறையில ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா, சாதாரண கடையில விற்கிற ஒரு எலுமிச்சம்பழம் விட வித்தியாசமா இருக்கணும்ல. சாதாரணத்துல காய்க்கிற ஒரு எலுமிச்சம்பழத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரத்துல தானே அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கணும் இல்லையா, இருக்காது. அப்பதான் விளைவிக்கிறோம், எங்கேயே ஒரு காயுத இது எங்கேயும் கிளப்பிட்டு வந்துடும், அது விளைவிக்கிறோம். உங்களுக்கு பெங்களூர்ல பத்தின கொஞ்ச நாளைக்கு வந்து சம்பவம் நடந்து உங்களுக்கு என்ன லேட்டா ஒருத்தர் வாட்சி எடுத்து கொடுப்பாரு, வெறும் நீட்டுவார் வாட்சி வந்துருங்க. அப்புறம் என்னடா சோதனை பார்த்தா அந்த கம்பெனில போய் வாட்சி 400 வாட்சி அந்த ஆசிரமத்துக்கு பில் போட்டு வாங்கிருக்காங்க. அந்த பில்லே எடுத்துட்டு வந்துட்டாங்க, பாரு 400 வாட்சி வாங்கிருக்கிறேன், இந்த வாட்சி தான் எடுத்து கொடுக்குறேன், உலகத்துல இல்ல ஒரு பிராண்ட்ல இல்லாத ஒரு வாட்சி எடுத்து கொடு, அங்க டைட்டன் எடுத்து கொடுக்குறேன், அதே சிட்டுன்னு எடுத்து கொடுக்குறேன், இல்லாத ஒண்ணு எடுத்து கொடுப்பா. அப்ப மேல ஆசிரத்துக்கு போட்டு மறுமையின் பண்ணி எடுத்து கொடு. அதுங்க நீ இப்ப இருக்கிற 400 வாட்சி வாங்கிக்கலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து தந்திரமா எடுத்துறான், அவ்வளவுதான். கடையில வாங்கிட்டு வந்தா எடுத்துறான். இந்த மாதிரி மோதிரம் தர்றது, வாட்சி தர்றது, லிங்கம் எல்லாம் ஒரு செட்டிங் தான், செட்டிங் பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகளை செஞ்சு காட்டின உடனே நீங்க ஏமாந்துடக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி சில ஆட்சியத்தை செஞ்சு காட்டினாலும் அதை சோதிச்சு பார்க்கணும். எப்படி அடுத்த நபிமார்களுடைய அற்புதங்களை வந்து சோதிச்சு பார்த்தா நம்பினாங்க. அப்ப இந்த அற்புதம் சோதிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சாதாரண தந்திரம் இருக்கும், ஒரு ஏமாறல் இருக்கும், ஒரு கண்கட்டு வித்தை இருக்கும், வேற ஒண்ணு அதுல அற்புதம் ஒண்ணு இருக்காது. இதுல கவனமா இருந்தோம்னு சொன்னா நம்மளை யாரும் ஏமாற முடியாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு, இப்ப நபிமார்கள் இறைவனாக போடுறவங்களுக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும் இல்லையா. நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தெரியும், நரகத்தை தெரியும், மகசரை பத்தி தெரியும், கௌரவ பத்தி தெரியும், பல விஷயங்கள் அவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். இந்த நபிமார்களை பொறுத்த வரைக்கும் சில மக்கள் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, மறைவு இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நபிமார்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியாத செய்திகளே ஒண்ணுமே இருக்காது அப்படி இருக்கிறாங்க. இந்த மறைவான விஷயங்கள் நபிமார்களுக்கு தெரியும், மற்றவருக்கு தெரியாது நினைக்கிறாங்க பாருங்க. இது பற்றி ஒரு ஞானத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை 72வது அத்தியாயத்துல 26, 27, 28 வசனங்கள்ல ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைப், அல்லாஹ் வந்து மறைவானதை அறியக்கூடியவன், ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, தனது மறைவான விஷயத்தை யாருக்கும் காட்டி தராட்டான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆலிமுல் கைப், அல்லாஹ் மறைவானை அறியக்கூடியவன், ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, தனது மறைவான செய்திகளை எவருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான். ஒரு வசனம். அடுத்த வசனம் எப்படி வருது கேட்டா, இல்லா மனிதலா ரசூலின், தனது தூதரில் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர. அப்படின்னு அர்த்தம், மறைவான செய்திகள் எல்லாம் தூதர்களுக்கு காட்டி கொடுப்பான். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஆலிமுல் கைபி, மறைவான அறியக்கூடியவன், ஃபலா யுظஹிரு கைபிஹி அஹதா, தனது மறைவான செய்திகளை யாருக்கும் அவன் கொடுத்தவே மாட்டான், இல்லா மனிதலா ரசூலின், தான் பொருந்திக் கொண்ட தூதரை தவிர. அப்ப தூதருக்கு என்ன செய்வான், மறைவான பல விஷயங்களை அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பான். அப்படிங்கிற இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமாராக வந்தவங்களுக்கு மறைவானது எல்லாமே தெரியும், முதுகுக்கு பிள்ளாடி நடக்கிறது தெரியும், 10 வருஷத்துக்கு பிள்ளாடி நடக்கிறது தெரியும், போன மாசம் நடந்தா உங்களுக்கு தெரியும், பார்க்காம என்ன உங்களுக்கு தெரியும், 1000 வருஷத்துல என்ன நடக்குமோ உங்களுக்கு தெரியும். அப்ப மரம் இருக்கக்கூடிய எல்லாம் கையில மூடி வச்சுக்கிற இல்லைன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, மனசுல மறைச்சு வச்சுக்கிற என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் மறைவாது. ஒருத்த உள்ளத்துல உள்ளதை கண்டுபிடிக்கிறது, மறைச்சு வச்சுக்கிறத கண்டுபிடிக்கிறது, சவத்துக்காரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, குருவுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இறை தூதர்களுக்கு தெரியும் என்று இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில பேர் சொல்லுவார்கள். குரான் தெளிவாக உங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி இருக்கின்ற வசனம். அதாவது மறைவான விஷயத்தை யாருக்கு வெளிப்படுத்த மாட்டான், பொருந்தி கொண்டவர்களை தவிர. பொருந்தி கொண்டவர்களுக்கு என்ன செய்வாங்க, மறைவானதை எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவான்னு விளங்குது. மறைவான ஞானம்ங்கிறது அல்லாவுக்கு தெரிகிற மாதிரி அதுக்கும் தெரியும் சொல்லி இந்த வசனத்தை கொண்டு இவங்கள்ட்ட வாங்கிடுவார்கள். சில பேர் வாழ் கொண்டு இருக்கிறார்கள், இப்போ வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இதை வந்து நீங்க முழுசா 2 வசனத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுங்கிறது விளங்கிடும். மறைவானவை தூதருக்கு சொல்லுவான், இன்னஹு யசுலுக்கும் பைனி யதைஹி வமின் ஹல்ஹி ரஸதன் லியஅம அன் கத் அப்லகு ரிஷாத்தி ரப்பிஹிம் வஅஹாத பிமாரிஹிம்
அஹ்ஸா குல்ல ஷைஇ அததா. இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, தூதர்களுக்கு மறைவானதை சொல்லுவான், சொல்லி அவருக்கு ஒரு கண்காணிப்பாளரையும் ஏற்பாடு செய்வான். ஏற்பாடு செஞ்சு தனக்கு சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்களுக்கு இவர் சொல்கிறாரா என்பதை அவர்கள் கண்காணிப்பார்கள் அப்படின்னு இந்த தேர்வு நாயத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா, மறைவானதை தூதருக்கு சொல்லுவான். தூதருக்கு சொல்ற மறைவானது அவரும் ஆவனே, மக்களுக்கு சொல்லி ஆவன். இதெல்லாம் கரெக்டா மக்களுக்கு சொல்றாங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வேற வானவர்கள் ஏற்படலாம். தூதர்களுக்கு மறைவானதை சொல்லிவிட்டு அந்த மறைவானை மக்களுக்கு அவர் போதிக்கிறாரா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு நான் ஆளை ஏற்று பண்ணுவேன் நல்லா சொல்றான். அப்ப இது எந்த மறைவானதை சொல்லுது? சொர்க்கம். இது நம்ம பார்க்கல. அல்லாஹ் வந்து காட்டி கொடுக்கறானா, அவர் தனக்குள்ள வசிக்கிற இயலாது, உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. நரகத்தை பத்தி அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுக்கறானா, அவர் தனக்குள்ள வசிக்கிற இயலாது. அப்ப மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான்னு தான், எந்த விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புறானா அந்த மறைவான விஷயத்தை சொல்லி கொடுக்கறான். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன மறைவான விஷயங்களை சொல்லி கொடுத்தானோ அந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சொல்லப்பட்டு விட்டது. நபிமார்களுக்கு சொன்னது நபிமார்களுக்காக இல்லை, விளங்கிக்கணும். நபிமார்கள் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லலாம். அப்ப மறுமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் நபிமார்களுக்கு. அந்த மறுமை இருக்குங்கிற அது மட்டும் தனக்கா வச்சுக்கிட்டாரு. மறுமை இருக்குன்னு உங்களுக்கு சொன்னார். மறுமையில விசாரணை நடக்குன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது மறைவான விஷயம், யாரும் பார்க்கல, அது உங்களுக்கு இப்ப தெரியும். அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், நபி உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொர்க்கத்துல என்னென்னலாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் சொல்லிவிட்டான். தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு அவரு. உங்களுக்கு இப்ப தெரியும் சொர்க்கத்துல என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நரகத்துல எட்ட தண்டனைகள்லாம் இருக்கும் அல்லாஹ் தான் நபிகள் நாயகத்துக்கு, அதை தனக்குள்ள வச்சுக்கிட்டா இல்ல, சொல்லி தந்து போயிட்டாங்க. அப்ப இது தீன் சம்பந்தப்பட்ட மறைவான அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற கண்டுபிடிக்கிற மறைவு அல்ல இது. இதோட விஷயம் என்னன்னு கேட்டா, மக்களுக்கு தூது செய்தியை ஒழுங்காக சொன்னார்களா என்று பார்ப்பதற்காக இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். மறைவான விஷயத்தை நம்ம நிறைய நம்புறோம். எல்லாம் மறைவு அல்லாவே மறைவுதான் நம்ம நம்புறோம். சொர்க்க மறைவாசியம் நம்புறோம், நரக மறைவான விஷயம் நம்புறோம், அவருடைய வாழ்க்கை மறைவான விஷயம் நம்புறோம், ஹவுல் கௌசருங்கிறது மறைவான விஷயம் அதை நம்புறோம். ஒரு எடை போட்டு பாக்குற நன்மை தீமை அது வந்து மறைவான விஷயம் நம்புறோம். அப்ப இப்படி எவ்வளவோ மறைவான விஷயங்கள் இருக்கிறது நம்ம நம்புறோம். இடமறைவான விஷயங்கள் எல்லாம் தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து தூதர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப தூதர் வந்து எந்த ஒரு மறைவான விஷயத்துக்கு சொல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த மறைவான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்கு தான் அல்லாஹ் அவருக்கு தவிர அவருக்கு மட்டும் பிறகு வச்சுக்கிறதுக்கு சொல்றது இல்ல. அப்ப வசனம் எதை சொல்லுதுன்னு நல்லா வணங்கிக்கிறேன்னு, இறை தூதர்களை அனுப்பப்பட்டவர்கள் வந்து எல்லா மக்களும் அறிந்து வேண்டிய மறைவான விஷயங்களை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவர்களும் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ இதை தாண்டி ஒரு தம்படி கூட எனக்கு தெரியாது. மறைவான விஷயங்கள் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறானோ அதுல ஒன்ன கூட ரசூல் ஸல்லல்லாஹு நமக்கு விட்டதில்லை, என்ன கொண்டு போயிட்டாங்க. என்னவெல்லாம் தெரியுதோ அதான் ரசூல் ஸல்லல்லாஹு தெரியும். மறைவான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எது உங்களுக்கு சொல்லி தரப்பட்டு தெரியும், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன தெரிகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து போயிட்டாங்க. இதுதான் இங்க மறைவான விஷயங்கிறானே தவிர சொல்லலாம். அதாவது 10 வருஷத்துக்கு நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் ரசூல் சொல்லி கொடுக்கல. முதுகுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தரல. கிழத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் கண்டுபிடிக்கலாது. இன்னொருத்த மனசுல என்ன நினைக்கிறான் கண்டுபிடிக்க இயலாது. இப்படித்தான் இறை தூதர்கள் இருந்தாங்களே தவிர இந்த வசனத்தை நினைச்சான பாதி எடுத்துக்கிடுவாங்க. தூதருக்கு மறைவான சொல்லிக் கொடுப்பான். எந்த மறைவான சொல்லிக் கொடுப்பான்? அடுத்து என்ன வருது? இன்னொரு காட்டுங்க. ஆலிமுல் கைபி 72வது அத்தியாயத்துல 26வது வசனம், 20வது வசனம், 28வது வசனம் சேர்த்து பார்க்கணும். அது எப்படி சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைபி அவன் மறைவானது அறியக்கூடியவன், அவன் அல்லாஹ் மறைவானது அறியவன். தனது மறைவான விஷயத்தை எவருக்கும் சொல்லித்தான். அடுத்த பாயிண்ட், அடுத்த இல்லா மனுத்தலா நிர்ரசூல் தான் பொருந்திக் கொண்ட தூக்கு தவிர தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். தான் பொருந்தி கொண்ட தூதருக்கு என்ன செய்வான்? மறைவான சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான் அல்லாஹ்? இப்ப இன்னும் யசுலுக்கு மின் யதைஹி வ மின் கல்பிஹி ரஸதா அவருக்கு முன்னும் பின்னும் கண்காணிப்பாளர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். யார் பின்னாடி? தூதருக்கு முன்னாடி பின்னாடியும் கண்காணிப்பாளர் இருப்பார்கள். எது கண்காணிப்பாளர் கேட்டா, இந்த தூதர்கள் உங்களுடைய தூது செய்தியை மக்கள் சொன்னார்களா என்பதை அறிவிப்பதற்காக கண்காணிப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மறைவான விஷயத்தை தூதர்கள் அறிவார்கள் எல்லாம் சொல்றான,
அதெல்லாம் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம். மார்க்க சம்பந்தத்தில் என்ன மறைவான விஷயங்களை நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் தூதர் கண்டிப்பா சொல்லி கொடுத்து நம்பணும். அவங்களுக்கு எதையெல்லாம் நல்லா கொடுத்தானோ அதையெல்லாம் அவங்க நம்பிக்கிட்டாங்க நம்பணும். அப்ப நபிகள் நாயகருக்கு மறைவானது அல்லாஹ் 100 சொல்லி கொடுத்து 90 சொல்லிட்டு 10 மறைக்குவாங்களா? மறைவான விஷயங்கள் எல்லாம் 100 சொல்லி கொடுத்துதான் 100மே மக்களுக்கு தன விஷயம். அதுல 90 சொல்லிட்டு சொல்ல மறைக்குவாங்களா? ரசூல் சொல்ல மறைச்சாங்கன்னா தூத்துவமே பெரிய பாதிப்படும். அல்லாஹ் சொல்றதே மக்களுக்காக தருவான். மக்களுக்காக சொன்ன செய்திகளை தான் அவங்க மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நமக்கு சொல்லித்தனுக்கு மிஞ்சி ஒரு மறைவான எதுவுமே இல்லை. மறைவான அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அதை நமக்கு சொல்லிட்டாங்க. மறைவான எதுவுமே இல்லை. அவங்க எதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத அந்த இடத்துல வழங்குறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மறைவானதை அல்லாஹ் சொல்லியிருப்பேன்னு சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 79வது வசனம் இதெல்லாம் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த காலத்துல முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க வந்து வாங்க மூமின்கள் மாதிரி நடிப்பாங்க, முஸ்லிம்கள் மாதிரி நடித்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகத்தினுடைய கை அவங்க ஆட்சியா இருந்ததுனால இவங்களை ஏமாத்திக்கிடுவோம், நம்மளும் இந்த கூட்டத்தில் சேர்ந்த காட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நடித்து கூட்டம் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சென்று சொல்லுவார்கள், அவர்கள் நோப்பார்கள், அவர்களும் ஜக்காத்து கொடுக்கிற பாயலா பண்ணுவார்கள். அவர்களும் எல்லாத்திலையும் மாதிரியே தங்களுடைய நடவடிக்கை வழக்க வழிபாடு எல்லாத்தையும் அமைத்துக் கொள்வார்கள். ஆனா ரகசியம் அப்ப என்ன செய்வாங்க, என்ன செய்ய நடிக்கும் அப்படின்னு நினைக்கொள்வார்கள். இப்படி இருந்தாங்க. ஆனா மக்களை செய்யாது. இது யாரு முனாஃபிக்கு யாருன்னு தெரியாது. மக்களை பொறுத்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இவர் முனாஃபிக்கு இல்ல, இவர் வந்து சந்தர்ப்பவாதி, இவர் நம்ம இழந்தவர்னு தெரியாது. அப்படி இழந்திருந்தார்கள் ஆரம்ப கட்டத்துல. ஊரடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா இப்படியே ரொம்ப நாளைக்கு விட முடியாது என்று சொல்லி யார் யார் முனாஃபிகா இருக்கிறார்கள் என்பதை தனது தூதர் அறிவித்துக் கொடுப்பதா அல்ல சொல்லி காட்டுறான். முனாஃபிகா சந்தர்ப்பவாதிகளா இருந்தவர்கள் யார் யாரு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அறிவித்திருப்பேன் என்று ஒரு வசனத்தில் நான் சொல்றேன். என்ன கண்டு கேட்டா மாகான் அல்லாஹு லியதரல் முஃமினீன அலாமா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிபி. தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை, தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை இப்படியே அல்லாஹ் வந்து விட்டு வைக்க மாட்டான். மாகான் அல்லாஹு லியுத்ரியாக்கும் அலல் கைபி. மறைவான செய்திகளை உங்களுக்கு அல்லாஹ் காட்டித் தருபவனாக இல்லை. வலாக்கின் யஜ்தபி மிர் ருசுலிஹி மய்யஸா. தனது தூதர்கள் நாடிய வரை அதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறான். தேர்வு செஞ்சு அவருக்கு காட்டித் தருவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப மறைவானதை தூதருக்கு காட்டி தருவான்னு சொல்றேன். இவங்க நினைச்சுக்கிறாங்க மறைவானது எல்லாம் தூதருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுல அல்லாஹ் எது சொல்றாங்க கேட்டா முனாஃபிக்குகள் பற்றி ரசூலுக்கு சொல்லித் தருவாங்கிறான். அது சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கும் யார் யார் சந்தர்ப்பவாதி யார் யார் சந்தர்ப்பவாதி இல்லை உண்மையா நீங்கள் யார் என்பது நபிகள் நாயகத்துக்கு தெரியும். அவங்க கரெக்டா அவங்களுக்கு ஏமாந்துடக்கூடாது இல்லையா? அவங்க ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க, பலவிதமான அவங்களை அல்லாஹ் காப்பாற்றுற கேரண்டி கொடுக்குறான். அவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணு கேட்டா இன்னும் 4 முனாஃபி, இன்னும் 4 முனாஃபிக்கு நம்மளை சேர்ந்த ஆளு என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இந்த ஒரு விஷயம் தான் மற்றவர்களுக்கு இல்லாம நபிகள் நாயகத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயமே விளங்குகிறது. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்களே அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்றான், மறைவானது தெரியாதுன்னு சொல்லுங்க. அது மாதிரியான சான்றுகளை பாருங்க. 6வது அத்தியாயத்துல 69வது வசனம் இந்தஹு மஃபாத்திஹுல் கைப். மறைவானதனுடைய திறவுகோல் கையில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு. அவரை யாரும் அதை அறிய முடியாது. மறைவு திறவுகோல்கள் என் கையில தான் இருக்கு, என்னை தவிர யாருக்கும் தெரியாது இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யாலமு மாஃபில் பர்ரி வல் பஹரி. தரையில உள்ளது கடல்ல உள்ளது அவன் அறிகிறான். வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதையும் அவன் அறியாமல் இருப்பதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ மினுமாத்தில் அர்லி. பூமியை அடி ஆழத்துல இருள்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு தானிய வித்து இருக்கிற அதை அவன் அறிகிறான். வலா ரத்தபின் யாபித்தின். காய்ந்ததோ ஈரமா எதுவாக இருந்தாலும் இல்லாசி கிதாபின். பாதுகாக்கப்பட்ட அந்த தெளிவா பதிவேற்றில் இது இருக்கிறது. எனக்கு தெரியாம நடக்கிறது இல்ல, இது எனக்கு மட்டும் சொல்றான். இதை வேற ஆள் கற்றுத்தர சொல்லல. இந்த விஷயங்களை நபிமார்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லாஹ் கற்றுத்தர சொல்லல. இது அவனுக்கு மட்டும் உள்ள நாலேஜ். அதே மாதிரி வந்து இது 669 788 அல்லாஹ் குல் நபியே நீங்கள் சொல்லுங்க லா அம்லிக்கு நப்தி லர்வலால் லர்ரா. எனக்கு நன்மை செய்து கொள்ளவோ எனக்கு தீமை செய்தவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தர அப்படின்னு சொல்லிட்டு உலகுந்து ஆலமுல் கைப. மறைவானது எனக்கு தெரியுமையானால் லஸ்தர்து மினல் கைரி.
நன்மை நான் அதிகப்படுத்தி இருப்பேன், கெடுதியே வந்திருக்காது. மத்தனி ஒரு கேடு எனக்கு ஏற்பட்டிருக்காது, எனக்கே கேடு ஏற்பட்டதில் இருந்து மறைவானது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு மறைவானது தெரிஞ்சா எனக்கு கேடு வருமா? இது தலையில போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா நான் விளங்கிக்கிறேன்ல. மறைவானது எனக்கு தெரியும் இருந்தா, மறைவானது என்ன? முழுக்கு பின்னாடி உள்ளது மறைவானது, அடுத்த செக் அடக்கக்கூடிய மறைவானது, அடுத்த செகண்ட் அட்டை உழவு போது எனக்கு முன்னாடி தெரியுது. நான் நினைக்கிறேன் முன்னாடியே தெரிஞ்சா நான் வாழ்ந்துருவேன், என்ன காப்பாத்திக்கிறேன். மறைவானது யாருக்கு தெரிகிறதோ அவருக்கு தீங்கு வரக்கூடாது. மறைவானது ஒருவருக்கு தெரிகிறது உண்மையா இருந்தால் அவருக்கு எந்த கேடு வர முடியாது. கையை ஓங்கும்போது முன்னாடி தெரியாது. ஒரு நாள் குத்த போறீங்களா, மறைவானது தெரிஞ்சவரா இருந்தா அவர் நம்மளால குத்த முடியாது. ஏன்னா மறைவானது தெரியுமா, நான் குத்த போறேன் அதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சுக்குவாரு, அவரோடு போயிடுவாரு, நான் வேற எங்கேயாவது ஊத்திட்டு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் வாதத்தை அல்ல எடுத்து வச்சு சொல்றான். நபி மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, மறைவான எனக்கு தெரிஞ்சு இருந்தா எனக்கு வெறுமையாவளப்பா ஏற்பட்டிருக்கும், எனக்கு தீங்கு ஏற்பட்டிருக்காது. எவ்வளவு தீங்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு எவ்வளவு அடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு உதச்சிருக்கீங்க, ஊரை விட்டு விரட்டிருக்கிறீங்க, காயப்படுத்தீங்க. மறைவான தெரிஞ்சு அப்படிலாம் உங்களுக்கு பண்ணீங்க, இப்படிலாம் நீங்க பண்ணுனீங்களா இல்லையா? நபிகள் கேட்க சொல்றான், இப்படி எல்லாம் என்ன நீங்க பண்ணீங்களா இல்லையா? அப்ப எப்படி எனக்கு மறைவானது தெரியும் நீங்க நம்புறீங்க என்று கேளு அல்லா சொல்லிக்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மறைவானது நபிமார்கள் கற்றுக் கொடுக்கல. எதை கற்றுக் கொடுத்தாங்க சொல்ல வர்றேன். மறைவானது கற்றுக் கொடுத்தா உண்மை, அந்த மறைவு என்னன்னா ஈமான் கொள்ள வேண்டிய மறைவு. சொர்க்கம் நரகம் மறுமை அந்த மறைவு தானே தவிர அடுத்த வினாடி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள மறைவு இருக்குது அது அல்ல. ஈமான் கொள்ள வேண்டிய மறைவானது நபிமார்களுக்கு தெரியும், அது நமக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்றான், இவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் வரல வேண்டாமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைப் லா, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, ஏன் கேட்காதீங்க என்று பதில் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்திலையும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் 11வது அத்தியாயத்துல 31வது வசனம், வலா அகூலுக்கும் இந்திய ஹஸாயினுல்லா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். வலா ஆலமுல் கைப, மறைவானது நான் அறியவே மாட்டேன். வலா அகூல் இன்னி மலக்கும், நான் ஒரு வானவர் என்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் என்று சொல்லு அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து 11. அதே மாதிரி என்ன செய்யறான், உங்களுடைய சுலைமான் நபி தெரியும், அவருக்கு பெரிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான், மற்ற நபிக்கு கொடுக்காத அளவுக்கு ஆற்றலுக்கு இருந்தா. பறவைகளுடைய பாஷை அவருக்கு தெரியும், காற்றை கூட அவருக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான், ஜின்களையும் சைத்தான்களையும் அவருடைய ஆளுகையின் கீழே எல்லாம் வந்து வச்சிருந்தா. அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த ஹுதுங்கிற அதை காணா, ஒரு நாள் இந்த பறவையை காணா அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்த பக்கத்தை பெயர பறவையை தேடி பார்க்கிறாரு, கணக்கிட்டுறாரு, ஹுதுங்கிற பறவையை காணா. கால மாலிலா ஆரல் ஹுதுக அம்கான மினல் காயுதீன், எங்க அந்த ஒரு பறவை மட்டும் காணவில்லை, அது எங்க போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பறவை என்ன செய்ய எங்க போனது தெரியல. இவ்வளவு ஆற்றல் உள்ள சுலைமான் நபிக்கு அவருடைய ஆளுகையில் இருந்த ஒரு பறவை காணா போன விஷயம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பறவை வருது, பறவையுடைய மொழி அவருக்கு தெரியும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. பறவை வந்து சுலைமான் நபிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னு கேட்டா, சபையின் என்ற ஊரில் இருந்து ஒரு நல்ல ஒரு மிக்க செய்தியை கொண்டு வருகிறேன், உனக்கு தெரியாத ஒன்றை நான் அறிந்து வந்திருக்கிறேன். அகத்து அப்படி சொல்லி பறவை, உனக்கு தெரியாது சுலைமானே, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதாக இது 7வது அத்தியாயத்துல 20, 21, 22 இந்த வசனங்களை பார்க்கலாம். அந்த தொடர்ச்சியில் 27 பார்க்கலாம். அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கும் பொழுது பக்கம் ஒரு ராணி ஆட்சி புரிகிற மேட்ரோ, அங்க உள்ள ஆட்சி முறைகளோ பறவை சொல்லித்தான் அவருக்கு தெரிய வருது. மறைவானே தெரியல, பறவை முடிச்சும் தெரியல. பறவை வந்து நம்ம போனேன்னு வழக்கம் சொன்னோன்னா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மறைவான விஷயங்களை எல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இறை சொல்லித் தர மாட்டான். இது நம்பிக்கை ஈமான் சம்பந்தப்படல. நாம் எதை நம்ப வேண்டுமோ அந்த மறைவான விஷயங்களை தான் சொல்லிக் கொடுப்பான். நம்ம எதை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தரணும். நரகம் நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தருவான். அதை நம்ம நம்பணும், அதை கண்டிப்பா அல்லாஹ் சொல்லி தருவான். நாளைக்கு என்ன எனக்கு நடக்கும்ங்கிறது எனக்கு சொல்லி தேவையில்லை, ஒரு தூதருக்கும் சொல்லி தர தேவையில்லை. எனக்கு என்னென்ன ஆபத்து நாளைக்கு ஏற்படும் ஒரு தூதருக்கு அல்லாஹ் சொல்லி தர மாட்டான். ஒருத்தர் என்னென்ன நடக்குது என்பதை நான் நம்பவே இல்லை, அல்லாஹ் சொல்லி தரவும் தேவையில்லை. இந்த விலங்கு கொண்டவையானால் குழப்பம் வராது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது இடத்துல 65வது வசனத்துல சொல்றான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி, வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரும் அறிய மாட்டார்கள், அல் கைப மறைவானவை அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. மலக்குகள் கூட தெரியாண்டான். வானங்கள் உள்ளவர்கள் வான மலக்குகள், மலக்குகளுக்கும் தெரியாது. பூமியில உள்ளவர்கள் ஜின்னு செய்தாங்க இல்ல மனுகள்,
யாரும் அறிய மாட்டார்கள் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள். அப்ப வானம் பூமி மொத்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மறைவான விஷயங்களை அறிதல் என்பது எவருக்கும் கிடையாது. இது நல்லா வழங்கிக்கும் தெளிவா அல்ல சொல்லி காட்டுறான். 27:65 சொல்றான். அதை விட இப்ப இப்ராஹிம் நபி எவ்வளவு சிறந்த நபி, 9 நபி. அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, சில வானவர்கள் வர்றாங்க, மலக்குகள். எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வர்றாங்க. அந்த வானவர்கள் எதுக்கு வர்றாங்கன்னா, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக. லூத் நபி இப்ராஹிம் நபி ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு ஊரானா, 2 பேருடைய சமுதாயம் ஒரு காலத்தில் வாழ்றாங்க, பக்கத்துல ஊரு. அப்ப லூத் நபியுடைய சமுதாயம் அழிக்க போகும் பொழுது சுலைமான் நபி இப்ராஹிம் நபியை சந்திக்க வர்றாங்க. அவர் வந்தவுடனே என்ன பண்றாருடா, தூதர்கள் வந்த உடனே அவசரமா என்ன செய்யறாரு, ஒரு காளை கன்று நல்லா பொரிச்சு விருந்து கொடுக்கிறார், சாப்பிடுங்கிறார். அப்ப வந்தது மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, வானவர்கள் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இப்ராஹிம் நபிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நபிக்கு தெரியாம இருக்குமா? வானவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, உண்ண மாட்டார்கள் தெரியும். ஆனால் இவருக்கு எது தெரியலன்னா, வந்தது வானவர் தெரியல. தூதர்கள் வர்றாங்க, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறாங்க. வந்தோன்னு அவசரத்துல விருந்து உபசரிக்கிறதுல இவர் ரொம்ப மிகைத்தாள். இப்ராஹிம் நபி விருந்தாளி வந்துட்டாங்க, டக்குனு அறுத்து கிருத்து பொறிச்சு கிரிச்செல்லாம் வைக்கிறாரு, அவங்க முடிக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு விளங்குது, இந்த மலக்குகள் சொன்ன லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தை எங்க இருக்குன்னு பாக்கலான்னு 11வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல பாக்கலாம், 51வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல பாக்கலாம். வந்து நீங்க யார் ஆட்களா இருக்கிறீங்க, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. மலக்குகள் வர்றாங்க, வந்த மலக்கு தான் என்பது யாருக்கு தெரியல, இப்ராஹிம் நபிக்கு தெரியல. அப்ப இவ்வாறு மறைவானது 2 இருக்கிறோம். மறைவான விஷயங்கள் என்று சொல்வது ஒரு அடுத்த வினாடியில் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். வினாடி நடக்கக்கூடிய காரியம் மறைவான விஷயம் தான். அடுத்த செகண்ட் என்ன நடக்க தெரியாது, அது மறைவு விஷயம். அல்ல நம்முடைய முதுகுக்கு பின்னாகக்கூடிய காரியங்கள், நம்முடைய கண்ணுக்கு கிட்டாத தொலைவில் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய கண் பார்வைக்கு தென்படாமல் நடக்கக்கூடிய காரியங்கள், இதுகள் எல்லாமே மறைவான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இறைவனை தவிர யாருக்குமே தெரியும். இது உறுதியா நம்பணும். இன்னொரு மறைவான விஷயம் இருக்கிறது, அது நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த மறைவான விஷயம், நாம் நல்லவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் மறைவான விஷயம். நாட்டவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அது மறைவான விஷயம். இதுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நம்ம ஒழுங்கா நடப்போம். இது நமக்கு தேவை இருக்கிறது. இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவ்வளவுதான். மறைவானதை சொல்லியும் கொடுப்பான். அப்படி சில வசனங்களும் இருக்கிறது. மறைவான சொல்லிக் கொடுக்க மாட்டான் என்றும் வசனங்கள் இருக்கிறது. அப்ப மறைவான விஷயங்களை பிரிச்சு கொண்டீர்களாக குழப்பம் வராது. மறைவான விஷயங்கள்ல ஈமான் கொள்வதற்கு மறைவான விஷயங்களை கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அது நபிமார்களுக்கு சொல்லுவான், நமக்கு சொல்லுவாங்க. ஈமானோட சம்பந்தம் இல்லாத மறைவான விஷயங்களை அல்லாஹ் தன் கையில வச்சிருக்கிறான். யாரும் ஒருவருக்கு தன்னுடைய மௌத்து எப்படி கூட தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் மறைச்சுக்கிறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, எத்தனாம் தேதி மூத்தா போனா அவங்களுக்கு தெரியாது. தூசா நபி இருந்தாங்க, நம்ம எத்தனாம் தேதி என்ன எந்த இடத்துல மூத்தா போகணும் தெரியாது. எந்த ஆத்மாவும் எந்த இடத்தில் தான் மரணிப்போம் என்பதை அறிய மாட்டார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இந்த மாதிரி தீங்களை எல்லாம் தூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். எதை சொல்லிக் கொடுப்பான்? மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், துனியாவோட மரணத்துக்கு பிறகு என்னெல்லாம் நமக்கு மறுமையில கிடைக்குமோ, கபூர்ல இரு சொர்க்கம் போற வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஜும் மறைவானது, அதுகளை சொல்லிப்பான்னு விளைவிச்சிடணும். இது நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொரு இறுதியான ஒரு விஷயம் இருக்கிறது, நபிமார்களை பற்றின விஷயம். அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அனுப்பினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபி வரங்களா வரமாட்டாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாபிக்லயே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு ஒருத்த நபி நம்ம தெரியல, இன்னொரு நபி வர வாழ்க்கை நம்மள இழந்துடக்கூடாதுல. உண்மையிலே நபிகள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா வர்ற நபிகளை நம்ம ஏற்றாகணும். நபிகள் வரமாட்டார்கள் சொன்னா போலிகளை நபி நம்பாம நம்மளை காப்பாற்றி ஆகணும். அப்ப நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியுமா, நபியே ரசூலோ வர முடியுமா முடியாதா, அது நாம் தெளிவாக இருந்தோமையானால் இனிமே ஒருத்த நம்ம நபி சொல்லி ஏமாத்தும் பொழுது இந்த சான்றுகள் முன்னாடி நிற்கும். அப்ப நபிமார்கள் வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நபிகள் நாயகத்தோட நபிமார்கள் வருகை முற்று பெற்று விட்டது. ஏன் நம்பணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பித்த நபிமார்கள் வருகை முகமது நபியை நிறைவுபடுத்தி விட்டது. முகமது நபி பிறகு ஒருவரும் நபி வரமாட்டாரு. இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, திருக்குறான்ல ஏராளமான சான்றுகள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் சான்று இருக்கிறது. இது ரொம்ப கவனமா நீங்க ஆழமா பதிவு கொள்ளணும், நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர்ல தான்
நான் ஆலின் ஜார்ஜி வந்தான், அவன் நபியும் தான். அவனுக்கு ஒரு கூட்டம், கஞ்சா குடிப்பான், அவன் எல்லாம் செய்வான், அவன் நம்பிட்டு ஒரு கூட்டம். கீழக்கரை அபு இஸ்ராயில் ஒருத்தன் வந்து நான் தான் நபி, எனக்கு வேதம் இருக்குன்னு நான் கீழக்கரையில. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூத்தடி, அப்புறம் ஆளை வைக்க காண போயிட்டான், ஒண்ணுலாம் போயிட்டு இருந்த இடம் தெரியல, செல்வாக்கு எல்லாம் போயிட்டு. அதே மாதிரி இப்ப இந்த ரசாத்து கழிப்பு அந்த நான் தான் தூவி இருந்தான், இங்க மிர்சாவுக்குள்ள நான் தான் நபி, புதுசு புதுசா வந்து சொன்னாங்க, நீங்க எடுக்கடல. அப்ப அதுக்கு நமக்கு எது நம்ம இந்த மாதிரிலாம் சொல்றோம்னு கேட்டா, அந்த ஆதாரங்களை தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படிங்கறது கேட்டான். இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா 34வது அத்தியாயம் 28வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன கேட்டா, உமா அர்சல்னாக உம்மை, உம்மைங்கிற மாற்றத்தை குரான்ல சொன்னா, குரான்ல உண்மை இல்லதான், உண்மை நாம் அனுப்பவில்லை, இல்லா காப்பத்தல் இல்லா, முழு மனித குலத்திற்கும் தவிர நாம் அனுப்பவில்லை. மனித குலம் சொல்லிவிட்டான், காப்பத்துனா ஒரு நபர் விட முடியாது, மொத்த மனித ராயத்திற்கு இப்ப உண்மை சூதரை அனுப்பி இருக்கிறோம். இதுக்கு முந்தைய நம்ம அப்படி அனுப்புற வழக்கம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு மொழிக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு நபி அனுப்புவோம். இப்ப உண்மை எப்படி அனுப்பி இருக்கிறோம்னு கேட்டா, மனித குலம் முழுமைக்கும் நடாக அனுப்பி இருக்கிறோம். அர்த்தம்னாக்க இல்லா காப்பத்தில், மனித குலம் காப்பத்தினா முழு ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது. மனுஷன் எல்லாம் வர்றானோ அவ்வளவு பேரும் இவர் தான் நபி. அவங்க முத்தா போனாலும் அவருடைய பொத்து காலியாவல, காலியான தடுத்தாலும் வருவாரு. ஒரு போஸ்ட் எப்ப காலியாகுதோ, ஜனாதிபதி காலியான அடுத்தாலும் உட்காருவாரு. ஜனாதிபதிங்கிற அந்த இடம் காலியாகலன்னு சொன்னா அதுல யாரும் உட்கார முடியாது. நபிகள் நாயகம் பொறுத்த வரைக்கும் அவங்க மௌத்தா போய் கூட அவங்களுடைய தீவுத்துவ போஸ்ட் மௌத்தாவல, அவங்களுடைய ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு, அவங்களுக்கு கொடுத்த குரான் தான் நமக்கு வழிகாட்டு இருக்கும். அப்ப இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா அர்னாக இல்லா காபத்தல் இன்னாசி சீரம் நதீரா, மக்களுக்கு நதி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் மனித குலம் முழுமைக்கும் உண்மை அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற 34:28. அப்ப நபிகள் நாயகத்துக்கு கூட யாரும் கிடையாது சொல்லுங்க. 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், குல்ல நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹன்னாஸ் மனித குலமே, யா ஐயுஹன்னாஸ்னா மனித குலமே அர்த்தம். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதராவேன் அப்படின்னா கூட அது ஆழம் இல்ல. ஜமீஅன் அனைவருக்கும், மனிதர்களாக இருக்கிற அனைவருக்கும் என்ன இருக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். இப்ப ஈசா நபிறாங்க, அவங்க ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க அனுப்பப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, யா பல் இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னு இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட முடியாது, ஏன்னா மனிதத்துக்கு கூட அவர் அனுப்பப்படல அப்படின்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா நபி போய் பனி இஸ்ராயீல் தான் சொன்னாரு, பனி இஸ்ராயீல் தான் கூப்பிட்டார். அப்ப ஒவ்வொருவரும் யாருக்கு அனுப்பப்பட்டாரோ அவர்களை அழைத்துத்தான் தங்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றான் அல்லான்னு கேட்டா, யா ஐயா மனிதர்களே, கூட மனிதர்கள் அம்பிட்டு பெரியவன். மனுஷன் நீ வேற இனமா இருந்தா தானே நதி பத்தி பேசணும், நம்மளாம் மனுஷன் தானே. மனிதர்களேங்கிற அழைப்புல நம்ம எல்லாரும் வந்துடுறோம். நம்ம மனிதர்களுக்கு யார் தூதரு, நான் தான் உங்களுக்கு தூதர். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் தான் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லி விடுகிற அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனித குலம் முழுமை தூதராக இருக்கிறார்கள் என்பதை 158 வசனத்துல நமக்கலாம். அதே மாதிரி 9வது 93வது வசனத்துல குல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹக் வ தீனில் ஹக், அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியோடும் உண்மையான மார்க்கத்தோடும் அனுப்பினான். திருக்க அனுப்பினான்னு கேட்டா லியுஹிரஹு அல தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட மேலோங்கத்திற்காக உண்மையா இருக்கணும், எல்லாத்தையும் விட மேலோங்க செய்வதற்காக அனுப்பினேன் என்று சொல்லும் பொழுது இதுக்கு இன்னொன்று வராது என்பதையும் இந்த வசனத்தில் காணுகிறோம். இது 33 40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மாக்கான முகம்மதுன் அபா அகதின் நிர்ரிஜால், முகமது இருக்கிறார அவன் உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை, உங்களில் எந்த ஆண்களுக்கும் எதுக்கு நல்லா சொல்றான்னு தான் நாங்க ஏற்கனவே ஜெயிதுங்கிறவருடைய தந்தை என்று சொல்லா சொல்லிருந்தாங்க. ஜெயிது வளர்ப்பு மகன் அல்ல, வளர்ப்பு மகனுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை மறுக்கிறான். முகமது அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, வலாக்கின் ரசூல் அல்லாஹ், இருந்தாலும் அல்லாஹ் ஒரு தூதராக இருக்கிறார். காத்தம நபியின், நபிமார்கள் முத்திரையாக இருக்கிறார். நபிமார்கள் சீல் வச்சா என்ன அர்த்தம், இன்னொன்னு வரையலாது. இப்ப சீல் வைக்கிற ஒரு பொருளை தபால் பெட்டியில சீல் வைக்கிறான்னு என்ன அர்த்தம், அது சீல் வச்ச பிறகு நீங்க போடுற கடிதங்கள்ல போகாது. கைக்குள்ள சீல் வச்சுட்டாங்கன்னா அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி கடிதம் தான் போகும், அதுக்கு பிறகு நீங்க பெற்று வச்சீங்கன்னா அடுத்த பையில தான் போவாங்க, அந்த பைய முடிஞ்சு வச்சது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே என்னங்கிறான், காத்தமுன் நபியே, நபிமார்களுக்கு முத்திரை.
சீல் இல்ல கிடையாது, பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறான். இது எங்க 33-40 இருக்கிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயம் 7வது வசனத்துல ஒமா அரசல் நாட இல்லா ரஹமத்தில் இல்ல ஆலமீன், அகிலத்தாருக்கு அகில ஆலமீன் தான் என்ன, அல்லாஹ் தவிர உள்ள அம்புட்ட ஆலமீன். ஆலமீன்கிற சொல்லுக்கு ரப்புல் ஆலமீன்கிறோம்ல, அல்லாஹ் வந்து ஆலமீன்களுக்கெல்லாம் இறைவனா இருக்கிறான். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்னா அண்டம் அர்த்தம், அண்ட சராசரம். அந்த சராசரத்திற்கும் உண்மை அருட்கொடை அனுப்பி இருக்கிறோங்கிறான். அப்ப நபிகள் வந்து மனிதர்களுக்கு மட்டும் ஜின்னு ஜின்னு எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்த பிறகு எந்த ஜின்னுல கூட நபி வராது, ஜின்கள்ல கூட இவர்கள் வருவாங்க இல்லையா, அது கூட இல்ல. நாசு தாண்டி ஆலமீன்கிற சொல்ல யூஸ் பண்றான். நாசு தான் மனிதனை மட்டும் குறிக்கும். ஆலமீன் சொன்னா ஜின்னு சைத்தான் என்னென்ன உலகத்தில் இருக்கிறோம் அத்தனைக்கும் உண்மை அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இதுவும் இறுதி நபிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான், இந்த வேதத்தை அருளிய இறைவன் பாக்கியம் பொருந்தியவன் அல அப்தி தனது அடியாருக்கு அருளுகிறான். எதுக்கு அருளான்னு கேட்டா நீ எக்குனில் ஆலமீன நவீரா, அகில முழுவதற்கும் எச்சரிக்கை சொல்லிருக்காக வேண்டி ஆலமீன்களுக்கு எச்சரிக்கை, அகில முழுவதற்கும் அண்ட சராசரத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பிட்டாங்க போது அப்புறம் ஒரு சாராருக்கு முன்னோர் நபி பிரிக்க, இப்ப யார ஒரு நபி வந்துட்டாருன்னு அவர் இருக்கிற ஆளாயிருவார்ல, அவர் எச்சரிக்க முடியும், அவர் தான் எச்சரிக்க. அதை எடுத்து சொல்ல பிரச்சாரர்களா தான் நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், அதனால இருக்கலாம். இறைவனுடைய வகி வராது, நம்மளா எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி செய்ய முடியுமே தவிர வகி இறைவன் புறத்தில் நியமிக்கப்பட்ட எச்சரிக்கையாக அவர் மட்டும்தான் ஆவாரு என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:79வது வசனத்துல அர்சல்நாக லின்னாஸ் ரசூலா, உம்மை மனிதத்துக்கு தூதராக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், அர்சல்நாக லின்னாஸ் ரசூலா, மனித இனத்திற்கு தூதராக அனுப்பி இருக்கிறோம் சொல்லி 4:79 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4:170 வசனத்துல சொல்றான், மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடத்தில் உங்கள் தூதர் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார். மனிதர்களே கூப்பிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த அழைப்பு, இந்த அழைப்பு மனிதர்களாம் அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா இன்னொரு வந்து அழைக்க முடியாது. அவர் அழைப்பை எடுத்து சொல்லக்கூடியவராகத்தான் நல்லா இருக்க முடியும். அது விளங்கு சொல்லுது. இந்த மாதிரி 14:52 வசனம் ஆதா பலாகுல், இது முழு மனித குலத்திற்கான அறிவுரை. அல்லாஹ் வேதத்தை குறித்து சொல்றான், இது முழு மனித குலத்திற்கான அறிவுரை. இனிமே அறிவுரை வராது, இனிமே என்னிடத்திலிருந்து அறிவுரை எதுவுமே அவ்வளவு அந்த மொத்தம் தந்துட்டேன். இதுதான் வச்சுக்கணும். இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது மனித குலத்திற்கான அறிவுரை என்று சொன்னா தூதர் என்ன அறிவுரை வாங்க போறாரு? அப்புறம் அறிவுரை தான் முழுசால தந்துட்டாங்கல்ல, அப்ப அதுவும் பினிஷ் ஆயிருச்சுன்னு விளங்குகிறது. இது இருக்குன்னு கேட்டா 14:52. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் சொன்னார், அவர்களை பத்தி சொல்றான், அவன் தான் உண்ணு சமுதாயத்துல எழுத படிக்க தெரியாத காலத்துல ஒரு தூதரை அனுப்பினான். அவருக்கு மட்டும் தூதர் இல்ல, இந்த மகளோடு இன்னும் தேராத இன்னும் வரவிருக்கிற மக்களுக்கும் அவர் தான் தூதர். அல்லாஹ் சொல்றான், மதீனா அன்னைக்கு வாழ்ந்தாங்கள மக்கள் அந்த காலத்துல அவங்களுக்கு மட்டும் இவர் தூதர் இல்ல, இனி தேரவிருக்கிற மக்கள் எல்லாம் இவர் தூதரு, அப்படி நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவர் தான் தூதர் தெளிவா சொல்லக்கூடிய வசனம் 62:3 இவ பாக்குறோம். இதெல்லாம் கூட வசனங்கள். ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு சொன்னா தெளிவான வசனம். ஹதீஸ் புகாரியில 3455 ஹதீஸ். அது என்ன இருக்குல்ல, கானத்து பனு இஸ்ராயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸ்புஹுல் அன்பியா, இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வழி நடத்தி கொண்டிருந்தார். இஸ்ரவேலர்களை நபிமார்கள் வழி நடத்தினார்கள். குன்னமா ஹக நபியும் ஹலபகு நபியும், ஒரு நபி இறந்து விட்டாரே ஆனால் இன்னொரு அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இப்படி நடந்து கொண்டே இன்னஹு லா நபிய பன், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அந்த பனு இஸ்ராயில் வராது. யகூனு குலஃபா, கலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சித்தலைவர்கள் வருவாங்களே விட இந்த இடம் காரணம். நுபுவத்துடைய இடம் என்னது? காலி ரசூலுல்லாஹ் 2 தலைமை இருந்துச்சுல, ஆட்சி தலைமை, இன்னொன்னு ஆன்மீக தலைமை. ஆட்சி தலைமை வந்துகிட்டே இருக்கும். அபூபக்கர் வருவார், உமர் வருவார், உஸ்மான் வருவார். நீங்க கூட நாளைக்கு இந்த ஆட்சி தலைமை உண்டாக்கலாம், உருவாக்கலாம், உங்களுக்கு வரலாம். அந்த தலைமை இருக்க ஆன்மீக தலைமை அது காலி தான். அவங்க மூத்தா போன பிறகு அந்த இடம் ஏத்தா இருக்குது. அது சொல்றாங்க, எனக்கு பிறகு குலபாக்கள் வருவாங்க, வருவாங்க, கலீஃபாக்கள் வருவாங்க. யார் வர முடியாது? நபிங்கிற பேர்ல யார் வரவே முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில 3455 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். முஸ்லீம்ல 4418 ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அலியா ரசூலுல்லாவுக்கு தம்பி தானே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மருமகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்ன மகன் தானே, அபூ தாலிப் மகன் தம்பி தானே. அப்ப சொல்றாங்க அலியே அன்பின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மூசா, மூசாவுக்கு ஹார் எப்படி இருந்தாரோ, ஒண்ணு விட்ட சகோதரா இருந்தாரோ அந்த மாதிரி நீர் எனக்கு இருக்கிறீர். அலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசாவுக்கு ஹாரூன் இருந்தார்ல, ஹாரூன் தம்பி தானே, பக்கபனா இருந்தார்ல, சப்போட்டா இருந்தார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற. சொல்லிவிட்டா என்ன அர்த்தம்? ஹாரூன் என்னவா இருந்தாரு? நபியாவும் இருந்தாரு. அப்ப அலி நபின்னு வந்துடும் இல்லையா? அதுக்காக ஒன்ன கவுண்டர் கொடுத்துறாங்க. இல்லா நகுல் ஆனபிய பாதி இருந்தால் நபிகள் அது கிடையாது, எனக்கு நபி கிடையாது. அந்த அது மட்டும் இல்ல, சகோதரத்துல மட்டும் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தோற்கிறாங்க பாருங்க. ஹாரூன் மாதிரி எனக்கு எல்லாரும் உதவியா இருக்கிற, ஆனா அவர் நபி இருந்தார், நீ நபியா இல்ல, எனக்கு கூட நபி கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில 2145 ஹதீஸ்ல வந்து இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி ஸலாஸூன கஸாபூன, 30 பொய்யர்கள் என் சமுதாயத்தில் தோன்றுவார். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபி, ஒவ்வொருவரும் தன்னை நபி என வாதிப்பார்கள். 30 பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிப்பார்கள். ஆனா காத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரை, நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று திருமதியில 2145 பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது வைத்தாங்க திருமதியில 2198வது ஹதீஸ். இன்ன காலத்தை உன் நுபுவத்தை ரசூல் என்ற தகுதியும் நீ என்ற தகுதியும் கதையின் கதை முழுமையாக முற்று பெற்றுவிடு. பொலா ரசூல பாதி பொலா நபிய, எனக்கு பிறகு ரசூல்ங்கிறதும் கிடையாது, நபிங்கிறதும் கிடையாது. அதுக்கு ரசூல் வரலாம், நபி வர இயலாது, நபி வரலாம், ரசூல் வர இயலாது. பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஆட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத் பிடிந்து விட்டது, நுபுவத்து முடியுது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பிறகு பொலா ரசூல பாதி, எனக்கு பிறகு ரசூலும் கிடையாது, பொலா நபிய, எனக்கு பிறகு இந்த நபியும் கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருவர் வருவார் என்று நீங்கள் நம்புறீங்க, அவுட்டு தான். சொல்ல போனா எப்ப ஒரு நபி எப்ப வரணும்? ஏற்கனவே இருந்த வேதத்தை மாத்தினா தான் நபி வாருங்க. எப்ப நபி வர்றாருன்னு கேட்டா, நபி வருவாரு, வேதத்தை கொடுப்பாரு, மூத்தா போயிருவாரா, இவங்க மாத்திடுவாங்க. அப்ப என்ன செய்ய, மாத்தினவே தீவனையும் கலந்து போயிடும். அப்ப உண்மையை சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தான் 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குதே. ஒரு நபி வந்தா என்ன செய்வாரோ அது உங்கள்கிட்ட இருங்க. இன்னைக்கு வந்த மாதிரி பாதுகாத்து வச்சுக்கிறானா அல்ல? அவர் கொண்டு வந்த செய்தி மாற்றப்பட்டிருச்சுன்னா ஒரு தேவை, மறைக்கப்பட்டிருந்தா அல்லது புதுசா விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை. விளக்கம் ஹதீஸுமா விளக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாரோ அதான் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீயே புதுசா சொல்ல போற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது, அவங்க கொண்டு வந்த ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது. தேவையும் இல்லை நபிக்கு, நமக்கு அதை வச்சு கரெக்டா பொறுக்கிட்டே இருக்கும். நபிங்க நம்பும் போது தேவையில்லாத குழப்பம் வரும். ரொம்ப அற்புதமான 20ஆம் நூற்றாண்டுல சவால் விடுற அளவுக்கு இந்த சட்டத்தை நம்பிட்டு சொல்றோம். இதுக்கு ஈக்குவலான சட்டத்தை கூட பார்ப்போம். 14 நூற்றாண்டுக்கு உள்ள மாதிரி இருக்கு இந்த சட்டம். சட்டமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சட்டமும் வந்து 1400 வருஷத்துக்கு கற்கால சட்டம் மாதிரியா இருக்குது. இன்னைக்கு இல்லையோ ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது. அப்ப எந்த ஒரு அவசியமும் இல்லை, வர வேண்டிய தேவை அவசியம் எதுவும் ஏற்படவே. அது போல இல்லைன்னு தெளிவாக பண்ணியாச்சு. குர்ஆன் சொல்லுது, ஹஜ் சொல்லுது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நபின்னு ஏத்தீங்க மார்க்கிறது. ஒரு நபி வந்துட்டாலும் ஒரு மதம் நிறைய போயிடும், தமிழக நிறைய போயிடும், இக்கத்துல இருக்கவே முடியாது. அதனால நபின்னு வாழ்க்கை முஸ்லீம் இல்லைங்கிறோம். அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரு, ஆனால் அவர் முஸ்லீம் இல்லைங்கிறோம். இருக்காது. அப்படி போயிருக்க காரணத்தினால இவர் விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது. இது மட்டும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா நம்ம நாளையில இருந்து ஒரு நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், 10 நிமிஷம் இருக்கும். பெண்கள் நபி ஏன் வரல, ஆம்பளை மட்டும் தான் வந்தாங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதுக்குள்ள நம்ம இறங்கிடலாம். அன்புள்ள சகோதரர்கள், நிகழ்ச்சிக்கு ஏறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அனுப்புகள். இந்த ஏகத்துவக்குரிய தமிழகம் முழுவதும் எழுப்பித் கொள்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயில பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாடு உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்திற்கு போகணும், மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆகக்கூடாது,
அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்குல இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு ஆயுதமோ வெளிநாட்டை உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுற ஒரு இயக்கம். அனைத்து ரவி ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட உங்களுக்கு அறிவித்தது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாண்டு கந்தாக்களை கொடுத்தீர்களே ஆனால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்படினாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்கிற அளவுல சிஸ்டமேட்டா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா கேர்ள் 81 அங்கப்பந்தரு சென்னை 547763 5229697.